கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. அரங்கம் நிறைந்த நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்களோடு நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுவதற்காக நாங்கள் இருக்கிறோம். இதை ஆவலாய் கேட்க நீங்களும் உங்கள் இல்லத்தில் தயாராக இருக்கீங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். நிறைய பேர் உங்களுடைய பதில்களாக இமெயிலையும் சரி, எங்கள்கிட்ட ஃபோன்லேயும் சரி, இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்பப்பா இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்குப்பா, ரொம்ப மகிழ்ச்சி, என்னென்னமோ குழப்பத்தில் வந்தோம் நாங்கள், நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. எஸ், அரம்சை எப்படி தான், அரம்சை எப்பயுமே உங்களுக்கு தேவையான ஒரு தலைப்போடு தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். கெரியர் கைடன்ஸ், எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இன்றைக்கி நம்ம குழந்தைகள் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்து காத்துட்ருக்குறாங்க. நீங்களும் ஒரு பெரிய ஆர்வத்தோடு என்னடா செய்யலாம் நம்ம குழந்தைகள் அப்படின்ற அந்த நிலையில் இருக்கீங்க. உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அந்த பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய நிபுணர்களை நாம் அழைத்து அவர்கள் வழியாக, இப்போ நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே நம்புவீங்க இல்லையா? எஸ், அதுக்காகத்தான் இவர்களெல்லாம் அழைத்து வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். கடந்த வாரங்களில் நம்ம நிறையா இந்த தலைப்பில் இருந்து பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமே வந்து நமக்கு ரொம்ப அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. அடடா, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இது நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே, நம்ம குழந்தைய வந்து ஆரம்ப நிலையிலிருந்தே நாம் வந்து கொஞ்சம் இது சார்ந்து அவளை பயிற்சி கொடுத்துருந்துருக்கலாம், தயாரிச்சிருக்கலாம். திடீர்னு வந்து நின்று அந்த குழந்தைகிட்ட வந்து நீ இதை படின்னும் போது அவன் ஒரு முகத்தை காட்டவும் நமக்கும் ஒரு குழப்பமாகவும், யார் சொல்கிறது கேட்குறது, என்ன செய்கிறதுன்ற பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்தோம். ஆனால் இந்த அமர்வு நமக்கு நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதே சமயத்தில் கடந்த வாரங்களில் நம்ம என்னென்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்து வந்துடலாமா? ஸோ இப்போ இவங்கெல்லாம் என்னென்ன மாதிரி சூஸ் பண்ணலான்றதை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். கிராமப்புறத்துலேருந்து வரவங்களுக்கு அது ஆப்டான கோர்ஸ் வந்து பாலிடெக்னிக்ஸ். ஹையர் ஸ்டடீஸ் படித்தாதான், நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் படித்தாதான் நான் வந்து ஹையஸ்ட் போஸ்ட்டுக்கு வர முடியும் அப்படின்ற எண்ணமே தேவையில்லை. ஆனால் நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ்க்கு மார்க்குங்கிறது ஒரு பெரிய க்ரைட்டீரியா கிடையாது. நம்ம எங்கே படிக்கிறோங்கிறத விட நாம் எப்படி படிக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிசர்ச்சை பசங்க கிட்ட விட்டோம்னா கட்டாயம் பசங்க தேடுவாங்க. போன வாரம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப்பில் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ தொடர்ந்து நம்ம பேச போகிறோம், வாங்க பேசலாம். இந்த இன்ஸ்டியூஷனில் படித்தாதான் நான் வந்து பெருசாக வர முடியுன்றது வந்து தப்பான ஒரு மித்து. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே இப்போ எப்படி வந்துடுதுன்னா, ஏன்னா ஒரு காலேஜில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், இப்போ நம்ம போய் இதை படிக்கணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான், அதனால இந்த காலேஜுக்கு போய் சேரலாம். நீ எந்த காலேஜுக்கு போய் சேர்ந்தாலும் திஸ் இஸ் அ கரிக்குலம். அதுதான் இப்போ வந்து எஜுகேஷன் எல்லா இடத்துலையுமே கார்ப்பரேட் ஆனதுனால இந்த காலேஜுடைய என்வாயர்மெண்ட் இப்படி இருக்குது, அதனால ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிடுறோம், அவ்வளோதான். அதே சிலபஸ் அதே இதை தான் இன்னொரு நார்மலான காலேஜில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். இது இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஆகிடுதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தனியாக ஒரு ஐலாண்டில் இல்லை, வி ஆர் ட்ராவல்டு வித் ஃபார் தி சொசைட்டி. அதனால் இந்த காலேஜில் படித்தா நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களோ, இந்த காலேஜில் இல்லையோ அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்குது. அது தப்பு. ஏன்னா சிலபஸ் இது தான், நீ எங்கே போய் படித்தாலும் எல்லாத்துக்கும் சிலபஸ் இது தான், ஒன்லி இந்த ஃபீஸை டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிறேன், அது ஒன்று. அதே மாதிரி இப்போ சொல்கிற மாதிரி இப்போ காலேஜஸ்க்கெல்லாம் போகணும் படிக்கணும் அப்படின்னா இந்த மார்க் இருந்தால் தான்ன்றது சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மார்க் வாங்கியிருந்தால் தான். ஸோ நம்ம ப்ரொஃபஷனலுக்கு மட்டும்தான் இந்த கட் ஆஃப் இருக்கணும். மற்றபடி நீ டிகிரி படிக்கணும், இது பண்ணணுமா, உன்னுடைய பேசிக் என்ன இவ்வளோ நீ கிளியர் பண்ணியிருந்தால் போதும். அதனால் அதில் முதல்ல நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். அது தெரியல, ஏன்னா நமக்கு இவ்வளோ வாங்கணும் போல இருக்குது மார்க்கு, அதனால் இதை போய் நம்ம சேர முடியாது போல இருக்குன்னு. அது மாதிரி சார் சொன்ன மாதிரி கம்மியாக மார்க் வாங்கினா தான் பாலிடெக்னிக் போகணுன்னு கிடையாது. நம்ம எப்படியோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சொன்ன மாதிரி நம்ம எப்படி மேலே வரோம், அப்போ நம்ம அந்த எந்த பாத் செலக்ட் பண்ணுறோம். இன்ஜினியரிங்கில் ஃபாலோ பண்ணுற அதே சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆமாவா இல்லையாங்க சார்? அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பாலிடெக்னிக் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டா டைரெக்ட்லி தே கேன் ஜாயின் இன் ஃபார் தி இன்ஜினியரிங், செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணலாம். இந்த அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்லை. சொல்கிற மாதிரி எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, நம்ம இங்கே போய் படிக்கணும் அவ்வளோதான். காலேஜ் முக்கியம், இன்னொன்று நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட் வேணும். பேசிக்கான இது எல்லாமே நமக்கு வேணும், தேவை. நமக்கு பின்னாடி நீ 3 இயர்ஸ் முடிச்சு போனதுக்கப்புறமா உன் கூட காலேஜ் ட்ராவல் பண்ண போகிறதில்ல, நீ என்ன லேர்ன் பண்ணிக்கிட்ட, அதை வச்சு நீ என்ன பண்ண போகிறன்றது தான் இம்பார்ட்டன்ட். அதை நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு. இன்னொன்று, இந்த வேலை வாய்ப்புகள் எதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு மாணவர்கள் அவரோட கரியர் சாய்ஸஸ் இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து 6 crore MSMEs இருக்குங்க, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். அதில் வந்து எத்தனை, ஆல்மோஸ்ட் 1/6 ஆஃப் அவர் பாப்புலேஷன், 25 கோடி மக்கள் வந்து MSMEஸில் தான் எம்ப்ளாய் ஆகியிருக்காங்க.
எம்எஸ்எம்இஸ்ங்கிறதுல வந்து மோஸ்ட்லி யார் எம்ப்ளாய் பண்ணுறாங்கன்னா டிப்ளமோ மாணவர்கள் எம்ப்ளாய் பண்ணுறாங்க. MSMEனா அது என்ன? மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், கார்ப்பரேட்ஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஒரு கேட்டகரிங்க. அதுக்கு அடுத்தது எம்எஸ்எம்இஸ். ஒரு உதாரணமாக ஏதாவது ஒரு கம்பெனி சொல்லுங்களேன். இங்கே கோயம்புத்தூரில் சிட்கோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸை தவிர மற்ற கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே அதில் வருங்க. ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. சிட்கோ இந்த மாதிரி வந்து நிறைய சிப்காட்டில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே எம்எஸ்எம்இஸில் வருது. அதில் த ஷாக்கிங் டேட்டாஸ் 25 கோடி மக்கள் வந்து இந்த எம்எஸ்எம்இஸில் தான் எம்ப்ளாயாக இருக்காங்க. அப்போ வேலை வாய்ப்புகள் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் அங்கே போயிட்டு அங்கே புஷ் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர்எம்ப்ளாய்மெண்ட் ரிசல்ட் ஆகிறதுக்கு காரணமே அதுதாங்க. எல்லாருமே இந்த ஒயிட் காலர் ஜாப்னு ஒரு சர்டன் டிகிரிக்கு போகும் பொழுது அந்த மிடில் லெவல் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ஆட்கள் இல்லைங்க. ஒரு ஃபேமஸ் காலேஜில் வந்து ஒரு ஸ்டாஃபு ஹெச்ஓடி இன்ஜினியரிங் காலேஜில் அவர் எய்டட் போஸ்ட் போயிட்டார். ஃபஸ்ட்டு வந்து அவர் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக. பாலிடெக்னிக்கில் இப்போ எய்டட் காலேஜில் இருக்கார். இன்ஜினியரிங் காலேஜில் அவர் ஸ்டாஃபாக இருந்த பொழுது கம்பெனிஸை இவர் தேடி போய் எங்கள் பையங்களை வந்து ரெக்ரூட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் பொழுது, இல்லைங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற. அதே வந்து சேம் ஸ்டாஃபு இப்போ பாலிடெக்னிக்கில் வந்து ஒரு எய்டட் போஸ்ட் கிடச்சங்காட்டி பாலிடெக்னிக் போயிட்டாருங்க. அந்த எந்த கம்பெனி வந்து இவர் போய் தேடி போனாரோ அந்த கம்பெனி இப்போ போய் எங்களுக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, மக்கள் எல்லாமே வந்து பெரிய அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசை என்னென்னா, பெரிய படிப்பு படிக்கணும், நம்ம பையன் வந்து மிக உயரிய பொசிஷனுக்கு போகணுங்கிற அந்த எண்ணம் தான் இருக்குதே தவிர எல்லாத்துக்கும் அங்கே செக்டரில் வேலை இல்லை. அந்தந்த அகடமிக் லெவல் எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கேட்டகரிக்குரிய ஒரு மேன் பவர் படிப்பு போனால் தான் வந்து அதுக்குரிய வேலை வாய்ப்புகள் அங்கே இருக்குங்க. சாரோட பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போது எல்லாருமே இன்ஜினியரிங், எல்லாருமே டாக்டருக்கு போகணும் அப்படின்னா மொத்தமாகவே ஜேடபிள்யூ சீட்ஸ், அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற இன்ஜினியரிங் சீட்ஸ் பார்த்திங்கன்னா 17,000 தான். இதுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா 20 லட்சம் பேர். 20 லட்சம் பேர் வந்து வெறும் 17,000 சீட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. நீட் பார்த்திங்கன்னா கடந்த வருஷத்தோட டேட்டா படி 27 lakhs அப்ளை பண்ணியிருக்காங்க. 95,000 இடத்துக்கு மட்டும்தான், சீட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இதுவே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். எல்லாராலையும் இன்ஜினியர் ஆக முடியாது, எல்லாராலையும் டாக்டர். ஸோ சார் சொன்ன மாதிரி மீடியம் இண்டஸ்ட்ரீஸில், எஸ்பெஷலி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் நம்ம ஒரு மால் போகிறோம், நம்ம பார்க்குறோம் எத்தனை பேர் நம்மளை சுற்றி வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு. ஒரு காஃபி கொடுக்குற ஆள்லேருந்து, ஒரு ஜானிட்டர் லேடியிலேருந்து, அது ஒரு ஆளாக கூட இருக்கலாம், யாராக வேணா இருக்கட்டும். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். மேம் சொன்ன மாதிரி ப்ளம்பிங்லேருந்து, எலக்ட்ரீஷியன்லேருந்து. எனக்கு தெரிஞ்சு நம்ம பல பேர் யோசிச்சிருப்போம், ஒரு ப்ளம்பர் வீட்டுக்கு வரும்போது இது ஸ்கூலில் நம்மளே படிச்சிருக்கலாம், அந்த மாதிரி கூட நமக்கு வெயிட் பண்ணும்போது வி ஹாவ் திஸ் தாட் இந்த மைண்டில். ஃபேமஸ் டாக்டருக்கோட அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். நீங்கள் ஒரு பிளம்பர் ஆனால் நாங்கள் கூப்பிட்றதுக்குள்ள, ஏன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப க்ரோ ஆக போகுது அப்படிங்கிறதும் ஒரு டேட்டா. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோட அந்த பிளம்பர் எலக்ட்ரிஷியன் இடம் அது ஒரு குறைவான வேலை, அது நம்ம எதுக்கு கற்றுக்கணும்? இட் இஸ் நாட், வி ஆர் நாட் ட்ரைங்கிறது. நம்ம ஒரு இன்ஜினியர் படிக்கலாம், டாக்டராவோ படிக்கலாம், அது நம்ம கற்றுக்கலாமே. வை நாட்? ஒரு ஃபியூஸ் போயிருக்குன்னா ஒரு ஃபியூஸ் அதுங்கிற அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. இப்போ வந்து நம்ம வாட் இஸ் ஃபியூஸுங்கிறது ஃபிசிக்ஸில் படிச்சிட்டோம், ஆனால் வீட்டில் ஃபியூஸ் மாதிரி தெரியாது. ஏன்னா அப்ளிகேஷனே கிடையாது. நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த தியரட்டிக்கல் நாலேஜ் மட்டும்தான். இதை வச்சு நீ 100 marks வாங்கினியா, இந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ணியா, இன்றைக்குமே எத்தனை இன்ஜினியர்ஸ்க்கு அவங்க வீட்டில் பல்பு மாற்ற தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. புதுசு புதுசாக இப்போ நிறையா புது புது ட்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட் க்ரூமிங் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ப்ரொஃபஷனாகவே வந்து நிற்கிது. பெட் க்ரூமிங், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது. அண்டு ஸ்டார்டிங் சேலரியே அரௌண்ட் 25K இன் ஹேண்ட். அண்ட் 2-3 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இட் மைட் கோ அப் டு 40,000 50,000. ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த மேடம் சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி புது சர்வீசஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன இங்கே சேலஞ்ச் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வந்து வி ஹாவ் டு கோ அண்ட் ஃபைண்ட் அவுட். அண்ட் அதை பற்றியான ஒரு புரிதல் இல்லை, தெளிவு இல்லை. உண்மையாக சார் இதில் வந்து இன்னொரு விஷயம், இப்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து மேலே வர முடியும், ஒரு டாப் பொசிஷனுக்கு வர முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட APJ அப்துல் கலாம் சார். அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்து தான் ஒரு நாட்டுக்கே ஒரு பிரசிடெண்ட் ஆகிற வரையிலும் உயர்ந்து வந்தார். ஆனால்
அதே ஸ்கூலில் எத்தனை பேர் படித்தாங்க? அதே டீச்சர்ஸ், அவர் கூட அதே ஸ்கூல், அவர் கூட எத்தனை பேர் ஏபிஜேக்கு அடுத்த நிலைக்காவது போனாங்க? இல்லையே. ஒரே ஒரு ஏபிஜே தான் இன்றைக்கி வர நமக்கு. அதுக்கப்புறம் கூட இவ்வளோ வருஷத்தில் இன்னும் யாரும் வரலை அந்த அளவுக்கு, இல்லைங்களா? ஸோ அப்போது ஒரு கல்லூரியிலையோ ஒரு பள்ளியிலையோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 குழந்தை படிக்குது அப்படின்னா அந்த 100 குழந்தையும் ஏபிஜே ஆகிறதில்ல. ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 100 குழந்தையும் சச்சின் ஆகிறதில்ல. ஸோ ஒரே ஒரு எக்ஸப்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வர வச்சுருக்கோம், சர் சி வி ராமன்லேருந்து. அப்போது நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னா, ஏன் ஐஏஎம்மில் படிக்கிறது பெட்டர், ஏன் ஒரு சிட்டிஸோட டயர் 1 காலேஜஸில் படிக்கிறது ஐஏஎம்மில் படிக்கிறதுக்கும் அதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா த பெடகாகி. ஸோ ஐஏஎம்மோட டீச்சிங் மெத்தடாலஜியே வேறு, ஒரு விஷயத்தை அவங்க அப்ரோச் பண்ண சொல்லி கொடுக்குற விஷயமே வேறு. ஏன்னா ஸ்கூல்ஸ்லேயே இப்போ நிறையா இருக்கே, சிபிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சி, ஐபி எல்லாமே. இப்போது இந்த ஐஜிசிஎஸ்சி சிபிஎஸ்சி எல்லாம் பெருசாக பார்த்த காலம் போய் இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சிலபஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் ஆகிட்டு வருது. ஸோ அதுக்கு அதை விட ஒரு படி மேலே இருக்குது 11th 12thலாம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸே. ஸோ அப்போது அந்த பெடகாகி ரொம்ப முக்கியம், எங்கே படிக்கலாம் அப்படின்றது. ஸோ இப்போ அதையே வந்து ஒரு கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா குழந்தையும் ஐஏஎம்க்கு போக முடியாது. பட் ஆனால் அவங்க சிட்டிஸில் இருக்கிற கல்லூரிகளில் எந்த கல்லூரியில் லேப் ஃபெசிலிட்டி ஒழுங்காக இருக்குது, எந்த கல்லூரியோட, எல்லா கல்லூரியுமே வெப்சைட்ஸ் இருக்குது, அவங்களோட ப்ரொஃபஸர்ஸோட ப்ரொஃபைலோடு இருக்குது கல்லூரி. ஏன் போய் ஒரு வெப்சைட்டில் ப்ரொஃபஸர்ஸோட ப்ரொஃபைல் பார்க்க முடியாதா நம்மளால்? அவங்களோட லேப் ஃபெசிலிட்டிஸை பார்க்க முடியாதா? எப்படியா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கல்லூரியை செலக்ட் பண்ணியிருப்போம், ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். ஏன்னா நம்ம சொசைட்டியே பியர் ப்ரெஷரில் தான் ஓடிட்டுருக்கு. நம்ம சொந்தக்காரங்களை கேட்போம், அவன் அங்கே படித்தான், அவன் அங்கே வேலைக்கு போயிட்டான், பெரியப்பா பையன் அங்கே படித்தார், இங்கே வேலைக்கு போயிட்டார், அப்போ நம்ம அவங்ககிட்ட போய் ஒரு இன்புட் எடுக்கலாம். அப்போது கண்டிப்பாக நம்மளால் இன்புட் எடுக்க முடியும். அப்போ எடுக்கும்போது அவங்க என்ன ரெஃபரன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க, அவங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு எல்லா கல்லூரியிலையுமே பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது என்னென்ன கம்பெனி உள்ளே வருது இன்றைக்கி. ஸோ சேல்ரி பேக்கேஜ் போய் பாருங்கள், அவங்களோட ஆவரேஜ் சேல்ரி என்ன. ஸோ டாப் நாச் கம்பெனிஸ், எம்என்சி கம்பெனிஸ் எத்தனை உள்ளே வர்றாங்க, என்ன சேலரியில் ப்ளேஸ் ஆகுறாங்க அந்த கல்லூரியில் பசங்க. ஸோ ஒரு கல்லூரி என் குழந்தைக்கு நீ இவ்வளோ ஆவரேஜ் சேலரி கொடுத்தா தான் நீ உள்ளே வர முடியும் கேம்பஸ்க்கு, பிளேஸ்மெண்ட்டில் நீ என் குழந்தைய ரெக்ரூட் பண்ணிட்டு போக முடியும் டிமாண்ட் வச்சுருக்கோம். அப்போது அந்த அவங்கள மட்டும்தான் அந்த கல்லூரி உள்ளே விடுது. ஸோ அப்போது இந்த மாதிரியான வாய்ப்புகளை குழந்தைக்கு எந்த கல்லூரி கொடுக்குது. அப்படி வாய்ப்புகளை கொடுக்கும் பட்சத்தில் எல்லா குழந்தையுமே எம்என்சியில் ப்ளேஸ் ஆகுதா அதே கல்லூரியில்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஆனால் அதுக்குரிய வாய்ப்பை நம்ம கொடுக்குறோமா? அந்த கல்லூரிகளில் எத்தனை எம்என்சி கம்பெனிஸ் வருது, எத்தனை பி செக்ஷன் கம்பெனிஸ் வருது, எத்தனை சி செக்ஷன்ஸ் கம்பெனிஸ் வருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்கள் கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கனாலே நாங்கள் மினிமம் சேலரியிலேருந்து குழந்தைங்களை பிரிச்சுருவோம். ஸோ எந்தெந்த குழந்தைங்க எதுக்காக படிக்க விரும்புகிறாங்க, எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு போக விரும்புகிறாங்க, ட்ரைனிங்கே இண்டஸ்ட்ரி டிசிப்ளின் பேஸ்ட் ட்ரைனிங் தான் கொடுக்குறோமே. ஸோ அப்போது ஒரு குழந்தை வந்து இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, we don't concentrate in career guidance, we don't concentrate only on placing the students in MNC. அதை தாண்டி ஆண்டர்ப்ரூனர்ஷிப்னு ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரும் வேலைக்கே போகணுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கி ஆண்டர்ப்ரூனர்ஷிப்க்கு கவர்மெண்ட் நிறைய பண்ணுறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நிறைய மானியம் கொடுக்குது கவர்மெண்ட்டு. ஸோ இப்போ இந்த ஆண்டர்ப்ரூனர்ஷிப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் ஆண்டர்ப்ரூனர்ஷிப்புக்கும் ஒரு பர்சனை அதை டிஃபைன் பண்ணுங்கள், கரெக்டாக டிஃபைன் பண்ணுங்கள். ஆண்டர்ப்ரூனர்ஷிப் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து தானாக ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி போகிறது, அப்போனா பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழில் முனைவோர். ஆனால் பிஸ்னஸ் மேன் அப்படின்றதுக்கும் ஆண்டர்ப்ரூனர்ன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெண்டுக்குமே டோட்டலி டிஃப்ரென்ஸ். பிஸ்னஸ் மேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர்மெலன் இருக்குது, தர்பூசணியை கொண்டாந்து கடைகளில் வச்சு விற்கிறவங்க பிஸ்னஸ் மேன். அந்த தர்பூசணியை ஜூஸ் போட்டு விற்கிறவன் ஆண்டர்ப்ரூனர். தட் இஸ் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு ப்ராடக்டாக தான் கொண்டாந்து சேல் பண்ணுவான். பட் ஆண்டர்ப்ரூனர் பர்சியூட் வேல்யூ, அந்த ப்ராடக்டை தாண்டி பர்சியூட் வேல்யூன்னு சொல்லுவோம், அந்த பர்சியூட் வேல்யூவை பார்ப்பான். ஒரு வாட்டர்மெலனை வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அதை சுமந்துக்கிட்டு போய், முதல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை, அதை சுமந்துட்டு போய் அதை கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு அடித்து அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும், அதுக்கு சக்கரை போடணும், ஜூஸாக பண்ணி ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்கிறத விட டைரெக்டாக அப்போவே அவன் ஜூஸை வாங்கி குடிச்சிட்டா அதோட வேல்யூஸ், அதோட அப்போ அந்த ப்ராடக்டோட வேல்யூவே மாறுது. அந்த கஸ்டமரான அவங்களுக்கு கூட அந்த இடப்பட்ட அந்த கஷ்டம், அவங்களோட அந்த இது குறையுது, ஈஸியாக அவங்க அதை கன்சியூம் பண்ணிட்டு போகலாம். கோயம்புத்தூரில் இப்போ கீரை கடைன்னு ஒன்று இருக்குது, சூப் போடுறதுக்காக எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போது திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பிஸ்னஸ் மேன் அண்ட் அன் ஆண்டர்ப்ரூனர். பிஸ்னஸ் மேன் ப்ராடக்ட்டை மட்டும் பார்ப்பாங்க, ஆண்டர்ப்ரூனர் பர்சியூட் வேல்யூவை பார்ப்பாங்க. ஸோ அப்போ நாங்கள் குழந்தைங்கள வேலைக்கும் தயார் பண்ணுறோம், இதுக்கும் தயார் பண்ணுறோம். ஸோ அப்போது இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை எந்தெந்த கல்லூரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கையில் வச்சுருக்குன்னு நம்ம எடுக்கணும். அதனால தான் எங்கே படிக்கலாம் முக்கியம், அதுவும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு கல்லூரிக்குள்ளே என்னென்ன இருக்குது, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது,
ப்ரொஃபஸர்ஸ் ப்ரொஃபைல்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட பாஸ்ட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, எங்கெங்கெல்லாம் பசங்க ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே முக்கியம். அது எந்த கல்லூரியாக வேணால் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து சேர்றது ரொம்ப முக்கியம். பட் இதிலெல்லாம் சேர்ந்தாலும் சேர்ந்ததுனாலேயே என் குழந்தை பண்ணிடுவான்னா நோ. அகெயின் எப்படி ஒரு அப்துல் கலாம் உருவானாரோ அந்த மாதிரி உங்கள் குழந்தைய கிரகிக்கிற ஆற்றல் அந்த குழந்தைக்கு இருக்கணும். அதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதை கொடுத்துட்டு அந்த குழந்தை வந்து நம்ம கொடுக்காமையே அந்த குழந்தைய பண்ணலைன்னு சொல்லக்கூடாது. அந்த கொடுக்குற இடமா இருக்கணுன்றது தான் என்னோட விஷயம். ஓகே, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கும் அந்த கிராமப்புற மாணவர்கள், நம்ம இப்போ பாலிடெக்னிக் ஹையர் ஸ்டடீஸே பேசிகிட்டு இருக்கோம். ஐடிஐ இது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. 8th பாஸ் பேசிக் இருந்தால் போதும், 10th பாஸ் பண்ணாலும் அவங்க போகலாம். இன்னொன்று ஒகேஷ்னல் ட்ரைனிங் கோர்சஸ் சென்னையில் கிண்டியில் எல்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பேசிக் இந்த நம்ம ஷூ தயாரிக்க செப்பல், லெதர் டெக்னாலஜி எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு தான் நிறைய இண்டஸ்ட்ரி சார் சொன்ன மாதிரி எம்எஸ்எம்இக்கு தேவைப்படுறாங்க. ஸோ அங்கேயெல்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு போகலாம். இதுக்கு வந்து பேசிக் பாஸ் பண்ணால் போதும். 10th ஃபெயில் ஆனாலும் கூட 8th பேசிக். இதுதான் நான் இப்போ ஒரு குழந்தை 10th எழுதுது, 10th ஃபெயில் ஆகுது, அடுத்தது என்ன பண்ணலாம்? ஓகே, இது ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டும் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்மோ, பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து நீங்கள் 10th ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல வாங்க, நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், உங்களை அப்படியே எம்ப்ளாய் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இன்ஸ்டியூட் வராங்க. நிறைய பேர் சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கம்பெனிஸே வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்கள பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, நான் இப்போ 10th ஃபெயில் ஆகிட்டேன், ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் 10th திருப்பி நான் பாஸ் பண்ண போகிறேன். ஐ வில் சிட் அண்ட் ஐ வில் பாஸ் 10th. அப்புறம் நான் 11th 12th போகிறேன். நான் 12th திருப்பி அங்கே நான் திணறேன். ஒன்று நான் ஃபெயில் ஆகுறேன்னு வச்சுக்கோங்க. சொல்கிற மாதிரி 10th and 12th ஃபெயிலுக்கு யூ கேன் கோ ஃபார் அந்த நீங்கள் சொல்கிற அந்த கம்பெனிஸ் ரூட்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்குது, அது பண்ணிக்கலாம். இப்போ நான் 12th நான் ஃபெயில் ஆகுறேன், அப்போ நம்ம அதை பண்ணிக்கிறோம். நான் கஷ்டப்பட்டு நான் 12th ஜஸ்ட் பாஸ் ஆகி ரொம்ப மினிமலிஸ்டிக்காக நான் ஏதோ ஸ்க்ரேப் ஆகி வந்திருக்கேன். ஐ எம் ஃப்ரம் வெரி லோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட். என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நான் என்ன பண்ணலாம்? நிறைய கோர்சஸ் இருக்குது மேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே மெடிசன் பற்றி பேசினாங்க, என்ஜினியரிங் பற்றி பேசினாங்க, அக்ரின்ற கோர்ஸ் இன்னும் நம்ம டச் பண்ணலை. அது போக லா டச் பண்ணல. ஹியூமனிட்டிஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை நம்ம டச் பண்ணவே இல்லை. இப்போ அக்ரி பொறுத்த வரைக்கும் லைக் மெடிசன் நல்ல கட் ஆஃப் இருக்கணும், அவங்க தான் போக முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது, லைக் பயோடெக்னாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கெலாம் மார்க் வேணும். நீங்கள் கேட்குறது மாதிரி நான் வந்து 12th ரொம்ப பேர் மினிமமில் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தே கேன் கெட் இன் டு ஆர்ட்ஸ். நான் என்ன மீன் பண்ணுறேன்னா ஆர்ட்ஸ்னாவே படிக்காத குழந்தைங்க போகிறவங்க கிடையாது. நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்க குழந்தைங்க ஆர்ட்ஸுக்கு தான் போவாங்க, ஹியூமனிட்டிஸில் தான் போவாங்க. அதே மாதிரி எவர் கிரீன்னு சொல்கிற இங்கிலீஷை மட்டும் நம்ம எப்போயுமே வேணான்னு சொல்லவே முடியாது. என்ன தான் ஏஐ வந்தாலும் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ டீச் பண்ணணும், இங்கிலீஷ் டீச் பண்ணால் டீச்சர் தான் வேணும். தே கேன் யூஸ் ஏஐ இஸ் எய்ட், இட் கேனாட் ரீப்ளேஸ் இங்கிலீஷ் டீச்சர்ஸ். அதே மாதிரி சோஷியல் ஒர்க்கு, சோஷியாலஜி, சைக்காலஜிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சத்தமே இல்லாமல் அழகாக ஏர்ன் பண்ணிவிட்டு ஒரு மன திருப்தியோடு வாழ்ந்துட்டு போகிற குழந்தைங்கன்னு பார்த்தா அவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க படிக்கிற படிப்பே அவங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ சோஷியல் ஒர்க்கோ சைக்காலஜியோ சோஷியாலஜியோ படிக்கிற குழந்தைங்களுக்கு வெறும் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் மட்டும் கிடையாது, பர்சனல் ஸ்கில்ஸ், அவங்க சொன்னது மாதிரி லைஃப் ஸ்கில்ஸை டெவலப் ஆகும். அவங்களோட சர்வைவல் ஸ்கில்ஸை எக்யூப் பண்ணிக்க முடியும். அது போக வளர 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 எப்படி இந்த எந்த கோர்ஸ் படித்தாலுமே அவங்களோட ஏஜ் கூடுறப்போ அவங்களோட சேலரி பேக்கேஜ் கூடும். அதே மாதிரி ஹியூமனிட்டிஸ் படிக்கிறவங்களுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய சேலரி கூடிகிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஆனால் மிடில் லெவல் மேனேஜர்ஸ் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஒன்று சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, இல்லை மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் படித்தவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னா எய்தர் பிஏ இங்கிலீஷோ ஒரு பிபிஏவோ ஒரு பிகாமோ அந்த மாதிரி படித்தவங்க தான் இருப்பாங்க, சோஷியல் ஒர்க் படித்தவங்க இருப்பாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு லைக் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் மூலமாக அவங்களோட ஸ்கில்ஸை எக்யூப் பண்ணிட்டு தான் வளர்ந்து வந்திருப்பாங்க. அவங்களோட பேக்கேஜ்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசந்துருவோம். இப்போ ஈவன் டாக்டர்ஸ் வந்து 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ சோஷியல் ஒர்க் படித்தவங்க எனக்கு தெரிஞ்ச என்னோட சீனியர்ஸ்லாம் 2.5 lakhs வாங்குறாங்க பேர் மினிமம் மந்த்லி. அவங்களோட ரோல் என்ன, டீலிங் வித் எம்ப்ளாயீஸ் தான். அதே மாதிரி ஹெல்த் செட்டிங் போய் பாருங்கள், சைக்காட்ரிக் மெடிக்கல் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர்ஸ் ப்ளேஸ் ஆகிருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட் ப்ளேஸ் ஆகிருப்பாங்க. அவங்களோட ரோல் என்ன, டீலிங் வித் பேஷண்ட்ஸ், கேஸ் ஹிஸ்ட்ரி டேக்கிங், டயக்னோசிஸ், இது மாதிரி எல்லாமே மெடிக்கல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கான சேலரிஸ் ஒரு ஹை அண்ட் ஃபையாக தான் இருக்கும். அவங்க என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க மெடிசனோ இன்ஜினியரிங் படிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு ஆர்ட்ஸ் கோர்ஸ் தான் படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மெடிசன் படிக்கிற சயின்ஸ் படித்தவங்க நிறைய பேர் வந்து மெடிக்கல்குள்ளே இன்ஜினியரிங்குள்ளே போகிறாங்க. அதர் காலேஜஸ் ஆர் தேர்,
ஐஏஎஸ்சின்னு சொல்லுவோம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு. அடுத்து ஐஏஎஸ்சி யார் இருக்குது, அதில் போய் படிக்கலாம். இன்ஃபேக்ட் ஐஐடியிலேயே இப்போ இங்கிலீஷ்க்கும் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்கும் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வந்திருக்கும். தே நீட் நாட் டு ரைட் எனி ஜேஇ, அவங்களோட என்ட்ரன்ஸ் மட்டும் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். இப்போ ஐஐடியில் இன்னும் ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுக்கு என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணால் போதும், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ மாதிரி. அது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு டிகிரி படித்தா கூட இந்த டிகிரி சேர்த்து நம்ம படிக்கலாம். ஒன்று அவங்களோட என்ட்ரன்ஸ் மட்டும் கிளியர் அவுட் பண்ணணும். ஸோ நிறைய பாப்புலர் கோர்சஸ் படிக்கிறத காட்டிலும் ஸ்கோப் இருக்க கோர்சஸ் எதுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி படிக்கணும். அது போக இனிமே ஹியூமன் ஸ்கில்ஸ் இல்லாமல், லைஃப் ஸ்கில்ஸ் இல்லாமல், வேல்யூ பார்ட் இல்லாமல், நம்மளோட குவாலிட்டிஸ் இல்லாமல் எந்த ஒரு கோர்ஸ் படித்தாலும் நம்மளால் வந்து சர்வை பண்ண முடியவே முடியாது. ஸோ குழந்தைங்க வளர்கிற டைமில் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி வளர்க்கணும். உன் வேலையை நீயா செய், அடுத்தவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, உனக்கு எது ஸ்கில் பார்ட்டுன்னு நினைக்கோ அதில் நீ உன்னைய டெவலப் பண்ணிக்கோ. அப்படி டெவலப் பண்ணாதோலையே எந்த ஃபீல்டுக்கு போனாலும் நம்மளால் சர்வை பண்ண முடியாது. கண்டிப்பான முறையில் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து ரீப்ளேஸே பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி லைஃப் லாங் லேர்னிங் இஸ் எண்ட்லெஸ். அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு குழந்தை கேட்டது, நான் வந்து இப்போ இன்ஜினியரிங்குள்ளே போகிறேன், மெடிக்கலுக்குள்ளே போகிறேன், இல்லை எனி அதர் ஃபீல்டுக்குள்ளே போகிறேன், நான் வந்து வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் நான் மாற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறலாம். நான் வந்து என்னோட அண்டர் கிராஜுவேஷன் வந்து பயோடெக்னாலஜி பண்ணேன். ஜெனட்டிக்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் ஐ என்டர்ட் இன்டு சோஷியல் ஒர்க். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சோஷியல் ஒர்க் தான் என்னோடய ஃபீல்டுன்னுட்டு. அதில் இல்லாதது எதுவுமே கிடையாது. அது மாதிரி ஆர்ட்ஸில் நிறைய கோர்சஸ் இருக்குது. குழந்தைங்க எனக்கு படிக்க வரல, நிறைய குழந்தைங்களுக்கு மேக்ஸ் வராது, சயின்ஸ் வராது, எது படித்தாலும் எனக்கு வரவே இல்லை மேம் அப்படின்ற குழந்தைங்கள நான் பார்த்துருக்கேன். அந்த குழந்தைங்கள்லாம் வந்து பேசிக்காக படிச்சுட்டு மேக்ஸு சயின்ஸ் தான் உலகம்னு நினச்சிட்ருக்காங்க. அதை தாண்டி நிறைய உலகம் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ சோஷியல் ஒர்க்லாம் போனீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்கும், ஸ்கீம்ஸ் இருக்கும், ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், சைக்காலஜி இருக்கும். சரிங்களா? அதோட பேஸ் தெரிஞ்சால் போதும் லைஃப்பை நீ எப்படி லீட் பண்ணிட்டு போகலான்றது தெரியும். அது தெரிஞ்சாவே யூ கேன் என்டர் இன்டு மேம் சொன்ன மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஷிப்போ பிஸ்னஸோ உன்னோட நாலேஜையும் ஸ்கில்லையும் நீ மார்க்கெட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். படிப்புங்கிறது இட்ஸ் அ பேஸ். உன்னோட நாலேஜ்க்காகவும் ஸ்கில்காகவும் மட்டும்தான் நீ படிக்கிற. அதை நீ மார்க்கெட் பண்ண வேண்டியது உன்னோட தனித்திறமை தான். அதை நம்ம பண்ணிட்டாலே போதுமானது. அதுக்கு குழந்தைங்களை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அன்பான நேயர்களே, தொடர்ந்து நம்ம வர வாரங்களில் இந்த நிகழ்ச்சியை இன்னும் அதிகமாக பேச போகிறோம். இந்த தலைப்பு உண்மையிலேயே நமக்கு ரொம்ப தேவையான தலைப்பாக இருக்குது. அதுவும் சமீபத்தில் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்து என்ன செய்யலாம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே இருந்தது. அதை நாங்கள் வந்து இங்கே இருக்கிற நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்களோடு சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்யும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைத்திருக்கிறோம். அதனால் தொடர்ந்து வரும் வாரங்களில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மறந்துடாதீங்க தயவுசெய்து. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாமல் போனாலும் கூட கவலைப்படாதீங்க. நம்ம மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல்லையும், அதே போல் கோவை ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் அதனுடைய யூடியூப் சேனல்லையும் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் பாருங்கள், உங்கள் நண்பர்களோடு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். Myself, Dr. Vasanthi Iridhiraj, Vice Principal and Dean of Academics in Bishop Ambrose College. நம்ம சோஃபார் 10th ஸ்டாண்டர்ட் எப்படி படிக்கணும்னு தெரியும். 10th முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ 12th ஸ்டாண்டர்ட் என்ன மாதிரி குரூப் நம்ம செலக்ட் பண்ணணும். நார்மலி குரூப் செலக்ட் பண்ணணுன்னாலே ஆர்ட்ஸு சயின்ஸ் இந்த ரெண்டுக்கு தான் நம்ம போவோம். இப்போ ஆர்ட்ஸ் குரூப் செலக்ட் பண்ணணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும். ஆர்ட்ஸ் குரூப் செலக்ட் பண்ணுறதுக்கு நார்மலி நீ 10th வரைக்கும் அதே படித்த சிலபஸ் தான், இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக படிப்போம். அப்போ நம்ம ஆர்ட்ஸ் சயின்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். சயின்ஸ் குரூப்புக்கு வருவோம். சயின்ஸ் குரூப் வரும்போது ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட், இப்போ ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, அண்ட் தென் பயாலஜி தனியாக, கம்ப்யூட்டர் தனியாக, இப்படி படிப்போம். ஓகே, இப்போ 11th and 12th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ யூஜி டிகிரிக்கு போக போகிறோம். ஆர்ட்ஸ் படித்தாலும் நம்மளால் ஷைன் பண்ண முடியும், சயின்ஸ் படித்தாலும் நம்மளால் ஷைன் பண்ண முடியும். இப்போ ஆர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னென்னலாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஜாபுக்கு. ஃபஸ்ட்டு டீச்சிங் வரும்போது டீச்சர்ஸ், ஸ்கூலுக்கு நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டீச்சிங்க்கு போகலாம். காலேஜஸ்க்கு வரும்போது லெக்சரர்ஸ் அண்ட் தென் ஃபார் தி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ். ஓகேவா, அதையும் நம்ம செலக்ட் பண்ணி போகலாம். இது ஜென்ரலி டீச்சிங்க்கு. அதுக்கு அடுத்தது பேங்கிங் ஃபீல்டு. பேங்கிங்கில் வரும்போது இப்போ நம்ம ஆர்ட்ஸ் படித்தோம்னா டைரெக்ட்லி யூ கேன் ரைட் ஃபார் எந்த பேங்க் எக்ஸாம்ஸ் வேணாலும் எழுதலாம். அதில் ப்ராப்பராக நமக்கு லாஜிக்கல் திங்கிங் இருந்ததுன்னா அதுலேயும் நம்ம ஷைன் பண்ணிட்டு போகலாம். அது இல்லாமல் பப்ளிக் செக்டார்ஸ்,
கவர்மெண்ட்டில் என்னென்ன ஜாபெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம், கவர்மெண்ட்குள்ளே போகணும் அப்படின்னா வி கேன் சர்வைவ். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச்னு இருக்குது, ஓஆர் ரிலேட்டட் ரிசர்ச்னு இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே பண்ணணும் அப்படின்னா ஆர்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் யூ கேன் கம் டு தி சயின்ஸ். சயின்ஸில் மெயின் திங் இப்போ ரூலிங் இஸ் ஃபார் தி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் ரூல் பண்ணணும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா நார்மலி நமக்கு தெரியும் ஒன்லி டீச்சிங் போகலாம், இல்லைனா ஐடி தான் போகலாம். அப்படி கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா டீச்சிங் போகலான்றது நமக்கு தெரியும். ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி இல்லை காலேஜ் டீச்சர்ஸாக இருக்கலாம். தென் ஐடிக்கு வரும்போது யூ கேன் டேக் ஃபார் தி நம்பர், இட்ஸ் அ ஓஷன். ஐடியில் வரும்போது வி கேன் சூஸ் ஃபார் எனி ஜாப்ஸ். ஓகே, இப்போ நான் நல்ல கோடிங் எழுதுவேன், நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கோடிங் டெவலப்பராக போகலாம். ஓகே, இப்போ நான் நல்லா அனிமேட் பண்ணுவேன், கிராஃபிக்கல் டிசைனர், அப்போ நம்ம ஒரு கிராஃபிக்கல் டிசைனராக போகலாம். இதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட்லேயும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ரொம்ப இருக்குது. ஹைலி ப்ரொஃபைல்டு ஜாப், டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் ஆர்கனைசேஷன் ஜாப். அதே மாதிரி ஐஎஸ்ஆர்ஓ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் நம்ம ஒர்க் பண்ணணும், அதுவும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நிக், தட் இஸ் ஃபார் த நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், அதுலேயும் நம்ம ஒர்க் பண்ணலாம். பிஎஸ்யூ, பப்ளிக் செக்டார் யூனிட், அதுலேயும் நம்ம ஒர்க் பண்ணலாம். இது எல்லாமே கவர்மெண்ட் ரிலேட்டட் வெரி ஹைலி ப்ரொஃபைல்டு ஜாப். ஓகே, தென் அதை தாண்டி பேங்கிங். இஃப் யூ பேங்கிங்னா இப்போ நான் சொன்னேன் ஆர்ட்ஸில் நம்ம படித்தாலும் பேங்கிங்கில் நம்ம நல்லா ஷைன் பண்ணலாம். இதே இப்போது நம்ம சயின்ஸில் படிச்சிருந்தாலும் பேங்கிங்கில் ஐடி ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த ஆக்சஸிங் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் த ஹோல் கம்பைன் பண்ணி பார்த்தா நம்ம ஆர்ட்ஸ் படித்தாலும் சரி, சயின்ஸ் படித்தாலும் சரி, இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எதை படித்தாலும் we can shine in our life. So all the best my dear students.